பாடுபட்ட மாமனிதர் என்பதை இன்னும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஒரு புதியதொரு தேசத்தை நிர்மாணிப்பதற்காக தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா அம்பேத்கர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அது எங்க தெருவுக்கு நேரம் அவர் கால் இருக்குது, அதனால சிலையை திறக்க கூடாது. டெல்லியில அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு இருக்கிற மாதிரி தான் சிலையை மோடியே திறந்து வைத்திருக்கிறார். அந்த காலடியின் கீழ்தான் பிரதமர் மோடி நின்று வணங்குகிறார். அதை நான் பெருமிதத்தோடு சொல்லவில்லை. இந்த புரிதல் மோடி போன்றவர்களுக்கே இருக்கிறது. பாரதிய ஜனதாவில் இருந்தாலும் அவர் மாபெரும் தலைவர் என்பதை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் உணராமல் இல்லை. அவருடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை புறந்தள்ள முடியவில்லை. அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கிவிட்டுத்தான் பாராளுமன்றத்திற்குள்ளேயே நுழைந்தார் மோடி. கால் மீது கால் போட்டு அமர்ந்திருப்பது வட இந்தியாவில் சாதாரணமான ஒரு கலாச்சாரம். அது அப்பா முன்னால மகன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருப்பான். கணவன் முன்னால் மனைவி கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பார். அது அவமதிப்பு கிடையாது. முதலாளியும் தொழிலாளியும் ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தால் ரெண்டு பேருமே கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. கட்சி தலைவர்களே, சோனியா காந்தி அம்மையார், இந்திரா காந்தி, இது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர், அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்க அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே கால் மேல் கால் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. நீ வட இந்திய தலைவர்கள் அமர்ந்திருக்கிற படங்களை பாருங்கள். அங்கே அது ஒரு அவமதிப்பாக கருதப்படவில்லை. ஆனால் இங்கே அம்பேத்கர் எப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கலாம், சிலையை திறக்காத. உடனே போலீஸ்காரன் போய் ஷீட்டு வாங்கி அடிச்சு மூடுறான். அவன் என்ன சொல்றே, அவர் நேஷனல் லீடர், ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அந்த சிலை மேல யாராவது கை வச்சிங்கன்னா தூக்கி உள்ள போட்டுரும், சட்டம் கடுமையா இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய போலீஸ் அவங்க மேல கேஸ் போட மாட்டாங்களாம். அதை எதிர்த்து அம்பேத்கர் சிலையை திறக்க போற தலித்துகள் மேல கேஸ். அது இன்றைக்கும் நடக்கிறது, நேற்றும் நடந்தது, அதற்கு முன்பும் நடக்கிறது.